ஹாய். ஸோ நான் இந்த ஸ்டடி ஆக்ஸ் வீடியோவோட பார்ட் 1 போஸ்ட் பண்ணதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் கிடச்சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஹியர்ஸ் பார்ட் 2. நான் பார்ட் 1 பார்க்கலடா அப்படின்னா நோ ப்ராப்ளம். இந்த வீடியோக்கும் அந்த வீடியோக்கும் கனெக்ஷனே கிடையாது. ஸோ நீங்கள் எதை வேணால் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், எதை வேணால் செகண்டு பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் ஸ்கூலோ காலேஜோ முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஷூவை கழட்டுறோமோ இல்லையோ, பேக் கழட்டி தூக்கி அடிப்போம், ஐடி கார்டை கழட்டி தூக்கி அடிப்போம். எனக்கும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் சம்மந்தமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறது, ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, ரீல்ஸ் எஸ்பெஷலி நாட் ஈவன் கோனா ஸ்கிப் தட் ஒன். அடுத்தது வந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நமக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்டா? எப்பா சாமி என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கே வீட்டுக்கு போய் தூங்குறவனும் இருக்கான். என் மூஞ்ச பாரு, பார்த்தா பாவமாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. அப்போ எல்லா தப்பும் நான் தான் பண்ணனாடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, பட் பார்ஷியலி. அப்போ மிச்ச பாதி தப்பா யாரா பண்ணா அப்படின்னா உங்கள் ஸ்கூலோ காலேஜோ, ஒரு மோர் ஸ்பெசிஃபிக்கலி நம்மளோட இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ டீச்சர்ஸ் வந்து ஹோம்ஒர்க் முடிக்கலன்னா பரவாயில்ல நாளைக்கு முடிச்சுட்டு வாப்பா அப்படின்னு எவ்வளோ டீச்சர்ஸ் சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் தெம் சாப்பிட மறந்தியா, ட்ரெஸ்ஸு போட்டு வர மறந்தியா, இந்த மாதிரி ஒரு பையனை ட்ரீட் பண்ணால் அவனுக்கு படிக்கிறதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும், அவனோட மைண்டில் எப்படி ரெஜிஸ்டர் ஆகும்? யோசிச்சு பாருங்களேன். இட்ஸ் அ க்ரோயிங் பிரெயின். கரெக்டாக? ஒருத்தர் திட்டினீங்கன்னா நீங்கள் திட்டினது தான் மைண்டில் இருக்குமே தவிர எதுக்காக திட்டினீங்க அப்படின்றது கண்டிப்பாக மைண்டில் இருக்காது. நான் எஜுகேஷனை தப்புன்னு சொல்லலை, இந்த அப்ரோச்சை தான் தப்புன்னு சொல்கிறேன். அப்போ என் மேலே தான் தப்புன்னு சொன்னியடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ், அந்த பார்ஷியலாக உங்கள் மேலே தப்பு இருக்குதுன்னு சொன்னல. அது என்னென்னா, யூ ஷுட் see the intention more than the approach. அவங்கவுங்க நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பட் இந்த கத்துறது, இந்த சாப்பிட மறந்தியா, ட்ரெஸ்ஸு போட மறந்தியா, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருணும். இட்ஸ் ஆஸ் ஈஸி அஸ் தட். நான் ஹேக்குன்ற பேரில் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயமும் என் லைஃப்பில் நான் பண்ண தப்பு. புக் எடுக்கவே சோம்பேறித்தனமாக இருக்குடான்னா சேம் திங் மேன், எனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. பட் அன்டில் ஐ டிஸ்கவர்ட் திஸ் 2-minute ரூல். ஒரு புக் எடுத்து 2 நிமிஷம் படிக்கும், தட்ஸ் இட், ஓவர். அதுக்கப்புறம் தூக்கி வச்சுருங்க. இப்போ ஏதோ பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் யூ. வை ஷுட் ஐ கேர் அபவுட் யூ? நான் அகேன் அதுக்கு சொன்னேன்னா, இந்த 2 minutes நீங்கள் படிக்கிறீங்கல்ல, சரி ஓகே மிச்சம் கொஞ்சம் தானே இருக்குது, இவ்வளோ தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த லெவல் தெரிஞ்சிடும், மிச்ச போர்ஷன் தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாலே நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக படிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. கன்ஃபார்மாக எல்லா வாட்டியும் படிப்பீங்கன்னா நோ, தட் won't happen. ஏன்னா யுவர் ஸ்டார் ப்ரோக்ராஸ்டினேட்டர், ரைட்? படிக்கிறதுல இருக்கிறதுலே கஷ்டமான பார்ட்னர் தெரியுமா? ஆரம்பிக்கிறது தான். அதுக்காக தான் எங்கள் பாதி குழந்தைங்களை போய் டியூஷனில் சேர்க்குறாங்க. இதுக்கு எதுக்கு நம்ம டியூஷன் ஃபீஸ் கட்டணும்? முதல் ஸ்டெப்பு தான் கஷ்டம், மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. எப்படின்னா விட்டுறாதீங்க, பிடிச்சி வந்துருங்க. இந்த பேக்கை தூக்கி வீசுறது அந்த வீடியோட இன்ட்ரடக்ஷன்லேயே நான் எதுக்கு சொன்னேன்னா, தயவு செஞ்சு அந்த பேக்கை போய் திருப்பி பொறுக்கி எடுத்து ஒரு டேபிள் மேலே வச்சு உள்ளே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். நான் இப்போ போய் என் ஸ்கூல் பேக் எடுத்து செக் பண்ணால் உள்ளே ஃபுல்லாக பேப்பர் குப்பை தான் இருக்கும். அந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டு ஒரு புக்காக எடுங்க. எடுத்து அன்னைக்கு என்னென்ன நடத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். அவ்வளோ கஷ்டமான வேலையாது? நான் சீரியஸாக கேட்குறேன். நானும் உங்கள் ஜென்ரேஷன் தானே. என்னை பார்த்தா திருச்சித்திரம்பலம் மாதிரி தெரியுதா? அதே மாதிரி இந்த டைம் டேபிள், அடுத்த நாள் என்ன அசைன்மெண்ட் எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க, என்ன ஹோம்ஒர்க் எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க, ஏதாவது டெஸ்ட்டுக்கு படிக்க சொல்லியிருக்காங்களா, எல்லாத்தையும் நோட்டில் ஸ்கூலில் எழுதி வச்சுட்டு அதை வீட்டுக்கு வந்து செக்கே பண்ணலன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? லைக் கமான் மேன், அப்படி என்ன ஒரு ரஷ்? எனக்கு புரியுது ஸ்கூல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ரொம்ப தியரட்டிக்கலாக இருக்குது எஜுகேஷன் சிஸ்டம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் தட். யாருக்கு தெரியும், நீங்கள் புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணுற அந்த 10 நிமிஷத்தில் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் கேன், என்ன சொல்கிறது, கிண்டில் யுவர் கியூரியாசிட்டி. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நைட் தூக்கமே வர மாட்டேது இது நினைச்சினா. ரொம்ப சந்தோஷமா. அகைன் கிண்டல்னா நம்ம பசங்க எவனாவது வந்துட்டு என்னடா கியூரியாசிட்டியாக கிண்டல் பண்ணுமா அப்படின்னு கேட்பான். கிண்டல்னா வந்து தூண்டி விடுறது, லைக் கியூரியாசிட்டி, ஆர்வத்தை வந்து தூண்டி விடுறது. தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். ப்ளீஸ் டோன்ட் கமெண்ட் லைக் தட். 5 மணி நேரம் நெட்ஃப்ளிக்ஸோ அனிமேவோ பிஞ்ச் வாட்ச் பண்ண முடியும், நைட்டு ஃபுல்லாக கேம் விளாட முடியும். பட் ஒரு 5 நிமிஷம் பேக்கை செக் பண்ணுறதுக்கு நம்ம பசங்களுக்கு வந்து போடாடே எவன்டா படிப்பான், படித்தா கெத்துலடா மாசு இல்லடா, போய் டிராகன் படத்தை பாருங்கடா டே. நம்மக்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்கா, டேலண்ட் இருக்கா, இந்த மாதிரிலாம் யோசிக்காமல் இந்த மாதிரி சின்ன இந்த ஸ்மால் ஆக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்மால் டெய்லி ஆக்ட்ஸ், இதை செஞ்சிங்கனாலே ஒரு கம் அப் இன் லைஃப். லைக் ஐம் டேம் சீரியஸ். வீடியோட டைட்டிலில் நான் 1 மாதம் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்னு இருக்கும். அந்த வீடியோக்கு பண்ண ஒரு 2 வாரம், அது இல்லாமல் நான் மிச்சம் 2 வாரம் வந்து கோடிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சில ப்ராஜெக்ட்ஸ் விஷயமா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். 1 மாதம் ஃபுல்லாக டூவலிங்கோவில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் என்ன தெரியுமா படித்தேன்? ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அகேன்
நீங்கள் இந்த ஹிந்தி வர்சஸ் தமிழ் வார் அது இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஐம் நாட் ஈவன் இந்த டாபிக்டா. டே நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்கடா. ப்ரோ நீங்கள் பிஜேபி சப்போர்ட்ரா? இல்லைப்பா நமக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே. அப்போது நீங்கள் டிஎம்கே சப்போர்ட்ரா? இல்லைப்பா நமக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம். என்ன அரசியலுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லையா? அப்போது நடிகர் விஜய் டிவிகேவை சப்போர்ட் பண்ணுறீங்களா? அதில் விடுங்க ப்ரோ. அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு டூலிங்கோ வந்து ஸ்பான்சர்லாம் பண்ணல. பட் ஸ்டில் நான் எதுக்கு அதை மென்ஷன் பண்ணேன்னா, இட்ஸ் அ வெரி இன்ட்ராக்டிவ் ஆப். அது இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுனால தான் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஐ திங்க் வி நீட் மோர் அண்ட் மோர் இன்ட்ராக்டிவ் ஆப்ஸ் that simply help us in learning. இப்போ நம்ம ஒரு கேம் விளாட்றோன்னா we are interacting with it and we are getting a reward. அதே தான் டுவோலிங்கோலும் பண்ணுறாங்க. we are interacting with it, we are learning and we are getting that streak as a reward. அந்த ஒரு பேர்டு வந்து பார்க்க ஃபன்னியாக என்கரேஜிங்காக ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு ஐடியா சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். டோன்ட் வெயிட் ஃபார் அன் அகாடமிக் ரெவல்யூஷன் டு ஹேப்பன் ப்ரோ. நம்ம வந்து எப்போடா இந்த இன்ட்ராக்டிவ் ஆப்ஸ்லாம் வரும் அப்படின்னா நமக்கு வயசாயிரும். ஸோ அடுத்தது த பிளர்ட் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சப்ஜெக்டை படிக்கிறீங்க. நீங்கள் படித்த அந்த ஒரு பேராகிராஃபை புக்கை மூடி வச்சுட்டு ட்ரை டு ரெசிப்ரோகேட் இட் இன் another note or try to reciprocate it in your mind itself. But I'll still recommend in the another note, இந்த எழுதி பார்க்குறதா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்டிவ் ரீகால் இஸ் பெட்டர் தேன் பாசிவ் ரீடிங் எனி டே. ஏதாச்சும் ஒரு படத்தில் வர பாட்டை மெமரைஸ் பண்ண சொன்னால் 10 நிமிஷத்தில் விசிறு தட்டாமல் பக்காவாக பாடுவோம். பட் படிக்க சொன்னால் நோ, டோன்ட் வரி. ஈஸியாக ஒரு டிப் சொல்கிறேன், நிமோனிக்ஸ். இப்போ ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேர்ட்ஸை வந்து எப்படி குரூப் பண்ணலாம் அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா, அந்த 10 வேர்ட்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட் லெட்டர்ஸை ஒரு ஆர்டரில் போடுங்க. கிராமட்டிக்கலி முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக வருதா பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளானட்ஸ் எடுத்துக்கோங்களேன். மர்க்கரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டன், யுரேனஸ், நெப்டியூன். இதை நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலான்னா, மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் சர்வ்டஸ் நாச்சோஸ்னால் அந்த சிப்ஸு ப்ரோட்டை பண்ண சொல்கிறேன். அந்த சென்டென்ஸ் எவ்வளோ காமெடியாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிறது அவ்வளோ ஈஸி. ஜஸ்ட் லைக் த லாஸ்ட் வீடியோ, போனஸ் டிப்ஸ்க்கு வந்துடும். ஹாவ் அ குட் ஃப்ரெண்ட் சர்க்கிள். உன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எவனா ஒருத்தன் ஸ்மோக் பண்ணுறான், ட்ரிங்க் பண்ணுறான், ஆர் ஈவன் வேர்சர் ட்ரக்ஸ் எதாவது யூஸ் பண்ணுறான் அப்படின்னா ப்ளீஸ் ரன். லைக் ஓடுங்கடா, உசைன் போல்ட் மாதிரி ஓடுங்கடா, அவனோட ஃபாஸ்ட்டாக ஓடுங்கடா. லிட்டரலாக இவனுங்களெல்லாம் மாற்ற ட்ரை பண்ணால் நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். ஏன்னா அவங்கெல்லாம் அந்தளவு ஒரு ஸ்ட்ராங் வில் இருக்கிறதுனால தான் அதெல்லாம் ட்ரை பண்ணுறானுங்க, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. யூ கேன் மேக் இட் ஒன்லி இஃப் யூ ஆர் பர்சுவேசிவ் enough, manipulative enough to get her out of that. No matter how many memories you made with that person, அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு focus on a person that helps you grow. Bad company won't just waste your time, it'll also waste your future. Next one, discover yourself. சரி, நீங்கள் யார்? Seriously, who are you? What are you gonna say? Your name, your class, your section, your school, நான் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், doesn't matter bro. இப்போ உங்களால் ஒரு விஷயம் செய்ய முடியலன்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த பிரச்சனையை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? முதல்ல நீங்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்கள் யாருன்றதை வச்சு தான் ஃபார்ம் ஆகும். ஸ்கூலோ காலேஜோ ஒரு மாதிரி மோனோட்டோனஸாக கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா யூ ஷுட் ஸ்டார்ட் டு நோ யுவர் செல்ஃப் அண்ட் நோ த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம். அப்படியே ஒரு மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுங்க. இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பண்ணுங்கள். ட்ரை ஜேர்னலிங். திஸ் இஸ் மீ, ஐ லைக் டு டூ திஸ். இப்படிலாம் நீங்கள் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா அட் சம் பாயிண்ட் யூ வில் நோ, ஓகே எனக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு என்னை பற்றி. ட்ரை டூயிங் தேட். இந்த ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்டுக்கெலாம் டெட்லைன்ஸ்லாம் வரும்ல, அதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சார்ட்லேயோ இல்லை உங்கள் நோட்லேயோ எதுலையாச்சும் போட்டு எழுதி வச்சிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி டு ரிமெம்பர். லைக் ஐ கேன் டோட்லி அண்டர்ஸ்டாண்ட். சில நாள் வந்து நம்ம எதுக்குடா உயிரோடு இருக்கோம், நம்ம எதுக்குடா இதெல்லாம் பண்ணுறோம், நமக்கு ஒன்றுமே புரியலையே, ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கே எல்லா லெசன்ஸும். ஐ கேன் கெட் தட். பட் ஒன்லி இஃப் யூ கீப் ட்ரையிங் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ராங். நீங்கள் படிக்க தான் உங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்காச்சும் படிங்க. ஏதாச்சும் தெரிலன்னா ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். போய் அந்த டீச்சரையே போய் கேளுங்க. நம்ம கை தூக்குனா அந்த நண்பன் படம் சத்யன் மாதிரி நினைப்பாங்க. ப்ளீஸ் டோன்ட் திங்க் தட் வே. யூஆர் ஆசம் ப்ரோ, we are all humans. அப்படியே கேள்வி கேட்டால் அந்த டீச்சர் கடிச்சு வச்சிட மாட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் புரியலன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு புரியும். ஒர்க் ஹார்ட், ஸ்டே கியூரியஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ட்ரஸ்ட் த ப்ராசஸ். லீவ் அ லைக் இஃப் யூ ரியலி லைக் த வீடியோ. கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதுன்னு. நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன்.
அண்ட் ஓரளவுக்கு சென்சிபிளான ஒரு ப்ராப்ளமாக இருந்தால் ஹூ நோஸ் ஐல் ஈவன் மேக் அ வீடியோ அவுட் ஆஃப் இட். அண்ட் பார்ட் 3 நீங்கள் இது கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் இருக்குது. சப்ஸ்கிரைப். யா, தேங்க்யூ.